வணக்கம் மக்களே. நம்ம ஊர் நம்ம சேனலுக்காக நான் உங்கள் மணிகண்டன். நாம் இந்த காணொளியில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோவில் மாசி திருவிழா தொடர்பாகத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது மாசி திருவிழாவானது கடந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி தற்போது சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகின்றது. வருகின்ற மார்ச் மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாசி 7ஆம் திருவிழா நடைபெற உள்ளது. நாம் இந்த 7ஆம் திருவிழா பற்றிய ஒரு சுவாரஸ்யமான தகவலைத்தான் தங்களிடையே இந்த காணொலியில் நான் பகிர விரும்புகிறேன். மாசி 7ஆம் திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது திருச்செந்தூரிலே. இது உலகறிந்த விஷயம், ஊரறிந்த விஷயம். இதில் என்ன நீ புதுசாக சொல்ல போகிறேன்னு உங்கள் மைண்டு வாய் சொல்கிறது எனக்கு நல்லாவே கேட்குது. ஆமாங்க மக்களே, உலகத்திற்கு மட்டும்தான் மாசி 7ஆம் திருவிழா என்பது தெரிந்த விஷயம். ஆனால் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தாலுக்கா தளவாய்புரம் சுற்றுவட்டு பகுதியில் உள்ள எங்கள் பகுதி மக்களுக்கு பார்த்திங்கன்னா, மாசி 7ஆம் திருவிழா என்பது வியாபார பொதுமக்களாக இருந்தாலும் சரி, சாதாரண பொதுமக்களாக இருந்தாலும் சரி, எப்படி இதை நாங்கள் கடைப்பிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையிலே ஏற்றம் தரும் ஏத்தம் திருவிழாவாக இதுவரை கடைப்பிடிக்கப்பட்டு அந்த திருவிழாவை மாசி 7ஆம் திருவிழாவை ஏற்றம் திருவிழாவாக இதுவரைக்கும் கடைப்பிடிச்சு வராங்க எங்கள் பகுதி மக்கள். ஏத்தமா அப்படின்னா என்ன என்று திருச்செந்தூர் பகுதியில் உள்ள மக்களுக்கே தெரியாது. ஆனால் எங்கள் பகுதி மக்களுக்கு மாசி பிறந்தாலே, தம்பி எப்போ ஏற்ற வருது, ஏற்றத்துக்கு எப்படி போவோம், டூர் போவோமா, இல்லை எப்பவும் போல் பஸ்ஸில் போவோமா, இல்லை வேனில் போவோமான்னு பேசுகிற அளவுக்கு எங்கள் பகுதியில் மாசி 7ஆம் திருவிழா அதாங்க ஏத்தம் எங்கள் பகுதியில் அவ்வளவு பிரபலம். அது மட்டும் பார்த்தீங்களா, இந்த மாசி 7ஆம் திருவிழா அதாங்க இந்த ஏத்தத்தை வச்சு எங்கள் சுற்று வட்டார பகுதியில் ஒரு பெரிய சுற்றுலா தொழிலே நடைபெற்று வருகிறது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாசி 7ஆம் திருவிழா இந்த ஏத்தம் பார்க்க போகணும், ஏத்தம் பார்க்க போகிறோம் அப்படின்னு மையமாக வைத்து பஸ்ஸு வேனு அப்படின்னு எங்கள் பகுதி மக்கள் பார்த்திங்கன்னா 1 நாளில் இருந்து 3 நாள் வரை சுற்றுலா செல்வது வழக்கம். அது மட்டுமா, ஏதோ இந்த தலவாயிரம் டு சேத்தூர் செண்டிங் அடிக்கிற மாதிரி எங்கள் பகுதியில் உள்ள வேன்கள்லாம் பார்த்திங்கன்னா, தலவாயபுரத்தில் பஸ் ஸ்டாண்டில் இருந்து திருச்செந்தூருக்கு செண்டிங் அடிப்பாங்க. ஏதோ தலவாயபுரம் டு சேத்தூர் செண்டிங் அடிக்கிற மாதிரி நம்ம தலவாயபுரத்தில் திருச்செந்தூருக்கு செண்டிங் அடிப்பாங்க. அந்த அளவுக்கு எங்கள் பகுதி மக்களால் மிகவும் நேசிக்கப்படுகின்ற ஒரு திருவிழாவாக இந்த மாசி 7ஆம் திருவிழா ஏத்தம் திருவிழாவாக இதுவரை எங்கள் பகுதி மக்களால் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஆமாங்க, அது என்ன ஏத்தங்கிங்க, எதை வச்சு ஏத்தம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது வேறு ஒன்றும் இல்லைங்க. எப்பயும் போல் மாசி திருவிழாவில் சுப்பிரமணியர் அந்த கொடி மரத்தில் இருந்து உற்சவர் இணைவார், மேற்கு நோக்கி சிவன் சன்னதி ஊர் மண்டகப்படியாக போகிறது வழக்கம். அதுதான் திருச்செந்தூர் மாசி திருவிழாவில் முக்கிய சாராம்சம். அதே மாதிரி முக்கியமாக தேரோட்டம் நடைபெறும். இப்போ மாசி மக திருவிழா ஏன் கொண்டாடுதுன்னா, மாசி தேர் திருவிழா நடைபெறும். அதுதான் மிகவும் பிரபலியமானது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, மாசி 9ஆம் தேதி 9ஆம் திருவிழா அன்னைக்கு பச்சை சாத்தி வருவார் சுப்பிரமணியர். அதை பார்ப்பதற்கும் உலகத்தில் இருந்து முருக பக்தர்கள் நிறைய பேர் வருவாங்க. ஆனால் இந்த மாசி 7ஆம் திருவிழா மட்டும் சிவப்பு சாத்தி தான் வருவார் சுப்பிரமணியர். அதை ஏன் நீங்கள் இவ்வளோ தூரம் பிரபலியமாக நீங்கள் ஏத்தன்னு எதை வச்சு கொண்டாடுறீங்க நீங்கள் நினைக்கலாம். அது வேறு ஒன்றும் இல்லைங்க. சுப்பிரமணியர் அன்னைக்கு வெற்றிவேர் சப்பரத்தில் வருவார். அந்த வெற்றிவேர் சப்பரமானது அந்த கொடிமரத்தில் இருந்து மேற்கு நோக்கி அந்த ஏற்றமாக இருக்கிற பகுதியில் ஏரி வரும் பார்த்தீங்களா, அந்த ஏரி வர்றது தாங்க நாங்கள் எங்கள் பகுதி மக்கள் ஏத்தம்னு கொண்டாடுறாங்க. அதாவது அதை ஏற்ற திருவிழா, அந்த ஏத்தம் ஏறினதை பார்த்தோம்னா வாழ்வில் ஏற்றம் கிடைக்கும் என்று எங்கள் பகுதி மக்கள் நம்புகிறாங்க. அதை காலங்காலமாக கடைபிடிச்சு வராங்க.
அந்த சுப்பிரமணியர் மேலே ஏறி அந்த ஏற்ற வந்த பிறகு கொஞ்சம் நவுண்டாருன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் பகுதி மக்களை ஒரு ஆளை பார்க்க முடியாது. சுற்றி பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்காக தான் நிறையா இருப்பாங்க. அந்த சப்பரம் மட்டும் அந்த ஏற்றத்தில் ஏறி கொஞ்சம் கடந்துடட்டும், எங்கள் பகுதி மக்களை ஒரு ஆளை நீங்கள் பார்க்க முடியாது. சாப்பிட கூட நிற்க மாட்டாங்க, தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. சுப்பிரமணியர் மேலே ஏறி அந்த மேற்கு பக்கம் கடந்துட்டாரா, உடனே நம்ம வந்த வண்டியில் வேனை பிடிச்சி பஸ்ஸை பிடிச்சி உடனே நேராக தலாரம் தான் வரணும், ஊருக்கு தான் வரணும். வந்த உடனே கடைகளுக்கு போகணும், வியாபார ஸ்தலத்துக்கு போகணும், வேலைக்கு போகணுங்கிற ஒரு வேகத்தில் அவ்வளோ வேகமாக வருவாங்க எங்கள் பகுதி மக்கள். அந்த அளவுக்கு இந்த திருச்செந்தூர் மாசி 7ஆம் திருவிழா எங்கள் பகுதி மக்களால் ஏற்றமாக கடைபிடிக்கப்பட்டு மிகவும் சிறப்புமாக கொண்டாடி வருகிறார்கள் எங்கள் பகுதி மக்கள். திருச்செந்தூர் 7ஆம் திருவிழா குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை தங்களிடம் பகிர்ந்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.